விஆர் மீடியா தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். விசிகாவிலிருந்து விலகும் முக்கிய புள்ளி, காமெடி செய்தி வெளியிட்ட பத்திரிகை நிறுவனம். இந்த தலைப்பில் தான் நம்ம தகவலை பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி தோழர்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள். நிறைய தோழர்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் செய்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நண்பர்களே, தமிழக ஊடகம், அது எழுத்து ஊடகமாக இருக்கட்டும், அல்லது யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், எந்த மீடியாவாக இருந்தாலும் அவங்களுக்கு தீனி போடக்கூடிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அதுக்கு தீனி போடக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். இந்த பத்திரிகை நிறுவனங்கள், யூடியூப் சேனல்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றிய தகவல்களை எழுதினால் மட்டும்தான், அது எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி பற்றிய தகவல்களை எழுதினால் மட்டும்தான் நமக்கு வியூஸ் வரும், நமக்கு பார்வையாளர்கள் அதிகமாவார்கள் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி இல்லாத வதந்திகளை, இல்லாத தகவல்களை எல்லாம் எழுதி தங்களுடைய அந்த சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் ஒரு பிரபலமான அச்சு ஊடகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய காமெடி செய்தியை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. விசிகாவிலிருந்து விலகும் முக்கிய புள்ளிகள், காய் நகர்த்தும் திமுக கலக்கத்தில் திருமா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முக்கிய புள்ளிகள் விலகப் போவதாகவும், அவர்களை இழுக்க திமுக முயற்சி செய்வதாகவும், கலக்கத்தில் திருமா இருப்பதாகவும் அந்த செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முக்கிய புள்ளி யார் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரே முக்கிய புள்ளி தலைவர் எழுச்சி முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். தலைவர் ஒருவரை தவிர்த்து மீதி எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண அடிமட்ட தொண்டர்கள் தான், சாதாரண நபர்கள் தான். அவர்களால் இங்கு கட்சியில் தலைவர் எழுச்சி அவர்கள் காட்டக்கூடிய திசையில் வேலை செய்ய முடியும், அவ்வளோதான். மற்றபடி தலைவர் எழுச்சி அவர்கள் மட்டும்தான் இங்கே முக்கிய புள்ளி. அது கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரை அது மட்டும்தான் நிலைமை. அது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வெளியே போயிருக்காங்க. துரோகி பெரியசாமியாக இருக்கட்டும், பொதுச் செயலாளராக இருந்தார். துரோகி பெரியசாமி வெளியே போனார், கட்சியில் எந்த இழப்புமே இல்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தால் கலைக்கோட்டுதயம் வெளியே போனார், கட்சிக்கு எந்த இழப்புமே இல்லை. எம்எல்ஏவாக இருக்க போதே திரு செல்வப்பிறந்தை அவர்கள் வெளியே போனார், கட்சியில் எந்த இழப்புமே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு நபர் கட்சியை விட்டு வெளியே போனார், துணை பொதுச் செயலாளராக இருந்து, கட்சியில் எந்த இழப்புமே இல்லை. இப்போ நான் சொன்ன நபர்கள் எல்லாம் கட்சியை விட்டு வெளியே போகிய போது அவர்கள் ஒரு நபராக தான் போனாங்க. நல்லா பார்க்கணும். மற்ற கட்சிகளிலிருந்து ஒரு நபர் வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட சில தொண்டர்கள் போவாங்க, உள்ளூர் நிர்வாகிகளாவது குறைந்தபட்சம் அவங்க கூட போவாங்க, சரிங்களா? ஆனால் நான் சொன்ன நபர்கள் எல்லாம் கட்சியை விட்டு வெளியே போன போது அவர்கள் கூட ஒரே ஒரு நபர்கள் கூட வெளியே போனது அவர்கள் மட்டும்தான் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைமை. இங்கே முக்கிய புள்ளிகள் அப்படின்னு யாருமே கிடையாது. முக்கிய புள்ளி தலைவர் எழுச்சி அவர்கள் மட்டும்தான். அதனால் யாரும் இங்கே கட்சியை விட்டு முதல்ல வெளியே போகிறது கிடையாது. ஒருவேளை போனாலும் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தலைவர் எழுச்சி அவர்களுக்கும் எந்த இடைஞ்சலையும் அல்லது எந்த ஒரு கெடுதலையும் கட்டாயம் ஏற்படுத்த போவதில்லை அப்படின்றது தான் கள நிலவரம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க.